வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அத்தியாயம் 13. ரவி, ரொம்பவும் குழப்பிக்காதீங்க. காருண்யாவோட மன ஆரோக்கியத்துக்கு அவ கயல்விழியோட வளர்றதுதான் ரொம்ப சரியா இருக்கும். உங்களுடைய புகார் என்கிட்ட வர வரைக்கும் அவங்க 2 பேரையும் நான் சொந்த அம்மா பொண்ணுன்னு தான் நினைச்சேன். அந்த அளவுக்கு 2 பேரோட அன்பும் அக்கறையும் உரிமையும் நெருக்கமும் ஒவ்வொரு செயலையும் வெளிப்பட்டுச்சே. நீங்க பாப்பாட்ட பேசி பார்த்தாலே உடனடியா அவளை தத்து கொடுக்க ஒப்புத்துக்குவீங்க. மாமனை சமாதானப்படுத்தியவாறு அவன் மருமகளை அருகில் அழைத்தான் திலீப் குமார். பேபி, இங்க வா. மாமாட்ட உன்னுடைய ஆசையை தெளிவா சொன்னாதான் உன் அம்மாவோட காலம் முழுக்க எந்த பிரச்சனையும் இல்லாம நீ சந்தோஷமா இருக்க முடியும்டா என்று அவளின் கரம் பற்றி இழுத்து ரவியின் அருகில் நிறுத்தினான். திலீப்பை விட்டு முழுதாக நகராமல் அவனை உரசியபடி தயங்கி தயங்கி தன் மாமனை பார்த்தவாறு காருண்யா நின்றிருக்க அவளை வேகமாக தன்னோடு சேர்த்து அணைத்து தங்கையின் நினைவில் கண்ணீர் வடித்தான் ரவிக்குமார். உன் அம்மாவோட வாழ்க்கையும் உன் வாழ்க்கையும் எப்படி ஆயிருக்க வேண்டாம் என்று வேதனையில் தவித்தான். எல்லாம் இவளாலதான்டா, இவளால மட்டும்தான் என் பொண்ணு அந்த உலகத்தை விட்டு ஒரேடியா போயிட்டா என்று மகளின் நினைவில் தானும் வெளிநீரை உகுத்தவாறு பேத்தியை வெறுப்பாய் பார்த்தார் சுலோச்சனா. வேகமாக நிமிர்ந்து மா என்று ரவி கண்டிக்க காருவு தன் பாட்டியை கலவரமாக பார்த்தாள். நீ முதல்ல உள்ள போ என்றான் கோபமாக. முகத்தை சுளித்துக் கொண்டவர் எரிச்சலுடன் அங்கே இருப்பவர்கள் மீது ஒரு தீ பார்வையை வீசிவிட்டு செல்ல மெல்ல தன்னை சமன்படுத்திக் கொண்டு ரவிக்குமார் பேச்சை ஆரம்பிக்கும் முன்னர் சிறுமியின் குரல் கெஞ்சலாக வெளிவந்தது. பிளீஸ், நான் என் அம்மா கூடவே இருந்துக்கிறேன். அவங்களுக்கு மட்டும்தான் என்ன ரொம்ப பிடிக்கும். என்னை எப்படி பாத்துக்கணும்னு தெரியும். நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன். எனக்கு வேண்டாம், பிடிக்கல. பிளீஸ், என்னை அம்மா கூடவே இருக்க விடுங்களேன் என்றாள் காருண்யா அழுகையோடு. அவளையே பார்த்து கொண்டிருந்த கயல் கண்ணங்களில் வழிந்த நீரை வேக வேகமாக துடைக்க திலீப் மௌனமாக அமர்ந்திருந்தான். பெண்கள் இருவரின் முகங்களையும் ஒரு கணம் உற்று நோக்கிய ரவி பெண் மெல்ல மூச்செடுத்து சில நிமிடங்கள் யோசனையில் ஆழ்ந்தான். காருண்யா திரும்பி பயத்துடன் கயலை பார்க்க அருகில் வருமாறு அவள் தலையசைக்கும் நேரத்தில் மின்னல் விரைவாக அவளின் மடியில் தஞ்ச புகுந்து அவனை கட்டிக்கொண்டாள் குழந்தை. அதையெல்லாம் அமைதியாக பார்த்திருந்த ரவி இறுதியாக திலீப்பின் திட்டத்திற்கு சம்மதம் தெரிவிக்க அம்மாவும் பெண்ணும் அகமகிழ்ந்து போனார்கள். அடுத்து இது தொடர்பாக 1 மணி நேரத்திற்கு முன்பு திலீப் தகவல் தெரிவித்திருந்த வக்கீலும் தகுந்த ஏற்பாடுகளுடன் அங்கே வர இரு சாராரும் தங்களுக்குள் முழு சம்மதத்துடன் சட்டப்படி தத்து கொடுப்பது எடுப்பது சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் பேசி முடிவெடுத்தனர். எல்லா ஏற்பாடுகளும் தயாரான பிறகு நேரில் வந்து சட்ட ரீதியான நடைமுறைகளை மேற்கொள்ளலாம் என திலீப் கிளம்ப ஆயத்தமாக கயல்விழி ரவியிடம் தனது நன்றியை மனதார தெரிவித்தாள். நீங்க பாப்பாவை நினைச்சு எதுவும் கவலைப்பட வேணாம். நல்ல முறையில நான் அவளை வளர்த்தி காமிக்கிறேன் என்று உறுதி தர வருத்தமான புன்னகை ஒன்றை அவளிடம் செலுத்தியவன் தங்கை மகளை ஒருமுறை ஆசையுடன் அணைத்து விடுவித்து அவள் உச்சையில் முத்தமிட்டான். டேக் கேர், மாமாட்ட அடிக்கடி பேசணும், சரியா என்று அவள் கண்ணம் வருடி தழுதழுத்த குரலில் கூற, சரி மாமா என்று மலர்ச்சியுடன் தலையாட்டினாள் பிள்ளை. வந்ததிலிருந்து தன் முகம் பார்த்து பேசவே விரும்பாமல் ஒதுங்கி இருந்த சிறுமி அவள் விருப்பத்திற்கு தான் ஒத்துக்கொள்ளவும் கிளம்பும் நேரத்தில் உறவை ஏற்றுக்கொள்ள முன்வரதைக் கண்டு மெல்ல பெருமூச்செடுத்துக் கொண்டான் ரவிக்குமார். நேரம் 2 தாண்டவும் எங்கே எங்கேயாவது லஞ்ச் முடிச்சுட்டு போலாமா என்று திலீப் கேட்க, பட் ட்ரீட் என்னோடது என்றாள் கயல்விழி உடனே உற்சாகமாக. எஸ் அம்மோ, அங்கிளுக்கு நாம ட்ரீட் தரலாம் என காருவும் அவளோடு சேர்ந்து குதித்தாள். மகிழ்ச்சியில் பலபலத்த பெண்களின் முகத்தை ரியர் வியூ கண்ணாடியில் பார்த்தவனின் இதழ்களும் தன்னால் புன்னகையில் விரிந்தது. ஆமா பேபி, இங்க காலையில ஒரு அழுமூஞ்சி அம்மாவும் பாப்பாவும் இருந்தாங்களே, எங்க அவங்களை காணோம் என்றான் திலீப் கிண்டலாக. பெரியவளும் சின்னவளும் அவன் கேலியில் ஒருவரையொருவர் பார்த்து அசட்டு சிரிப்பொன்றை உதிர்த்தனர். பின் கயல்தான் மெதுவாக சாரி என்றாள் அவனிடம். எதுக்கு என்று கேட்டவாறு சுற்றிலும் விழிகளை சுழற்றி இடம் பார்த்து அந்த ஹோட்டலின் வளாகத்தில் காரை நிறுத்தினான் நாயகன். கதவை திறந்து அவன் அருகே வந்தவள், உங்களை தப்பா நினைச்சு சண்டை போட்டதுக்கு என்றாள் சங்கடமாக. அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன், அதுல கூட எனக்கு சின்னதா கோபம் மட்டும் தான் வந்துச்சு. ஆனா என்ன நம்ப மறுத்து கிளம்புறேன்னு சொன்ன பாரு, அப்பதான் அவ்வளவு வருத்தமா இருந்துச்சு என்றான் இறுக்கமாக. சாரி சாரி, பிளீஸ் ஃப்ரெண்ட்ஸ்
என்று சட்டென்று தன் முன்னே கை நீட்டியவளை அவன் வியப்புடன் பார்க்க, நானும் ஃப்ரெண்ட்ஸ் என்று கையிலை தொடர்ந்து சிறுமியும் அவசரமாக கை கொடுக்க டிஎஸ்பியின் முகம் புன்னகையில் மலர்ந்து விகசித்தது. இருவரையும் மாறி மாறி பார்த்தவன், என்னோட முதல் நட்பு எப்பவோ குட்டி பாப்போடதான் என்று காருவின் கைப்பற்றி குலுக்கி அவள் அம்மாவை நன்றாக வெறுப்பேற்றினான் திலீப். அவனை கோபமாக முறைத்தவள் வேகமாக அங்கிருந்து விலக முயல, ஏ என்று எட்டி அவள் கையை பிடித்தவன், நீயும் ஃப்ரெண்டு தான் என சமாதானத்தில் இறங்க அவன் தொட்டதில் சங்கடமாக உணர்ந்தவள், தேங்க்யூ, சாப்பிட போலாமா என்ற கேள்வியுடன் நாசுக்காக தன் கையை உருவி கொண்டாள். அவளின் முகத்தை படித்தவள் தோள்களை குலுக்கி, ஷியோர் என்று முன்னே நடக்க நிம்மதி பெருமூச்சுடன் இவள் பின் தொடர்ந்தாள். அதைத் தொடர்ந்து அமைதியான கார் பயணத்தில் கயல்விழியிடம் மெதுவாக தன் பேச்சை துவக்கினான் திலீப் குமார். உன்னுடைய கல்வி தகுதிக்கு நீ எப்படி சம்பந்தம் இல்லாம டீச்சர் ஆன? வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தவள் அவனின் கேள்வியில் திரும்பி, ஆரம்பத்துல நான் என் துறை சம்பந்தமான ஒரு தனியார் அலுவலகத்துலதான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சூழ்நிலை காரமா வேலையை விட வேண்டியதா போயிடுச்சு. அடுத்து அவ்வளவு தீவிரமா வேலை தென்ன, ஒரு பையல எனக்கு வேலை தரமாட்டேன்டா என்று முகத்தை சுருக்கியவள், சரி எத்தனை நாளைக்கு வீட்டுல தண்டச்சோறு சாப்பிடுறது அப்படின்னு ஏதாவது ஒரு வேலையை தேடும்போதுதான் உனக்கு இதுதான் லாய்க்கு பிடின்னு அந்த கடவுள் என்ன ஒரு டீச்சர் ஆக்கிட்டா. அதுலயும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதனால கேஜி குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கும் போதும் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க என்றாள் போலி சோகத்துடன். திலீப்பின் தீவிரமான முகத்தை கண்டு மெல்ல நகைத்தவளோ, நான் சும்மா சொன்னேன், எனக்கு அந்த வேலைதான் ரொம்ப பிடிச்சது. எந்த ஒரு சூதுவாதும் தெரியாத அழகான பூச்செண்டுகளோட ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறதுக்கு கசக்கமா என்ன, அதுவும் அங்கதான் எனக்கு என் காருக்குட்டே கிடைச்சா என்றவள் அருகில் அமர்ந்திருந்த பிள்ளையை இறுக்க கட்டிக்கொண்டு தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள். ஆமா மிஸ், எனக்கும் அந்த ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும் என்றாள் சிறுமியும் குறும்பாக. ஏய் என்று கண்களை உருட்டி அவளிடம் இவள் ஏதோ செல்லமாக மிரட்டியபடி விளையாட்டில் இறங்க மலர்ந்திருந்த முகத்தை பார்த்தபடி தன் சிந்தனையை தொடர்ந்தான் திலீப். ஹலோ, என்ன சார் திடீர்னு இவ்வளவு சீரியஸா வரீங்க? இல்ல, உன் வீடு தாம்பரம் தானே, உன்னோட அம்மாவையும் அண்ணாவையும் பார்க்க போகலையா நீ? சட்டென்று தன்னிடம் வீசப்பட்ட கேள்வியில் ஒரு கணம் உறைந்து போனவள் அவனின் ஆராயும் பார்வையை உணர்ந்து வேகமாக தன்னை சுதாரித்துக் கொண்டாள். என்ன சார், என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்களே? தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க முன்னிலையில தானே 2 அனுபவம் வாய்ந்த பெண்மணிகள் என் குணத்தை பெட்டு பெட்டு வச்சாங்க. இவள மாதிரி பொண்ண வீட்டுல வச்சுக்க மாட்டாங்க, இப்படி திமிரா சுத்துறவள எவனும் கூட வச்சு குடும்பம் நடத்த மாட்டான்னு எத்தனை சொன்னாங்க. அவங்க சொன்னது போலத்தான் இந்த அடாவடி பொண்ணோட தொல்லை தாங்க முடியாம என் அம்மாவும் அண்ணாவும் என்ன தலை முழுகி வெளியே துரத்திட்டாங்க. அப்புறம் எப்படி நான் அவங்கள போய் பாப்பேன் என்று அலட்சியமாக தோள்களை குலுக்கினாள் கயல்விழி. அவனின் அமைதியான பார்வை தன்னையே ஆழ்ந்து ஊடுருவவும், என்ன, நான் நிஜத்தை தான் சொல்றேன் என்று தடுமாறினாள் பெண். சரி, அது நிஜமாவே இருக்கட்டும். நீ அப்படி என்ன அடாவடி செஞ்சு அவங்க உன்னை வெளியே அனுப்புனாங்க? அதில் இல்ல, நான் சொன்னதுல கொஞ்சம் பொய்யும் இருக்கு என்று கண்களை சுருக்கி தன் சொட்டு விரலையும் பெரு விரலையும் இணைத்து காட்டி தயக்கத்துடன் சொல்பவளை கண்டு உதட்டில் சிரிப்பு மலர கேள்வியாய் புருவங்களை உயர்த்தினான் திலீப். அவங்க என்ன வெளியே அனுப்பல, காரு எப்படி அவ பாட்டி வீட்டுல வேண்டாத விருந்தாளியா இருந்தாலோ அது போலதான் நானும் என் வீட்டுல இருந்தேன். அதனாலதான் அவளோட வலியும் பிரச்சனையும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஆதரவு இல்லாத இவளுக்கு என் ஆதரவை என்னுடைய வீட்டுல இருந்து தர முடியாது, அதனாலதான் நான் வெளியே வந்துட்டேன். சில நிமிடங்கள் தொடர்ந்த மௌனத்தின் இறுதியில், அவங்க உன்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணலையா என்றான் திலீப் யோசனையாக. என சிறு பிள்ளையாய் தலையசைத்து உதட்டை பிதுக்கியவள், ரொம்ப வசதியா போயிடுச்சுன்னு என்னை ஒதுக்கிட்டாங்க என்று மனதின் வலியை மறைத்து மென்மையாக புன்னகைத்தாள். ஏன்? ஒற்றை கேள்விதான். அதற்கு பதில் சொல்லத்தான் இவளுக்கு யோசனையாக இருந்தது. சொல்ல இஷ்டம்னா வேண்டாம். அவன் சொல்லில் தெளிந்தவள், இஷ்டமில்லன்னு இல்ல, ஒரு டிஎஸ்பி கிட்ட என்னை பத்தி சொல்லத்தான் பயமா இருக்கு என்றாள் கண்களில் மிரட்சியுடன் மெல்லிய குரலில். கயலின் பேச்சில் அவன் புரியாத அவளை பார்க்க, நீங்க என்ன அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு வாக்குறுதி கொடுத்தா நான் உண்மையை சொல்றேன் என தொடர்ந்தவளின் தீவிரமான குரலில் காவலன் திகைத்து போனான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.